கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்பட 135 எம்எல்ஏக்களும் சசிகலாவை அதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்வு செய்தனர். பின்னர் தமது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ஓ பன்னீர்செல்வம் அந்த கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை பதவியில் தொடருமாறு பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கொண்டார். சசிகலா முதலமைச்சராவதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்த போது தாம் ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கப்பட்டதாக பிப்ரவரி 7ஆம் தேதி பேட்டியளித்த பன்னீர்செல்வம் தனி அணி உருவாக்கினார். இதையடுத்து அடுத்த தமிழக முதலமைச்சர் யார் என்பதில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறை செல்வதால் தண்டனை காலத்தையும் சேர்த்து சசிகலா 10 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. இதனால் சசிகலாவால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முதல் அமைச்சராக பதவியேற்க முடியாது. அதே வேளையில் சிறையில் இருந்தபடி சசிகலாவால் கட்சியின் பொதுச் செயலாளராக நீடிக்க முடியும்.